டேய் எதுவும் தெரியலடா, சத்தம் மட்டும் தான்டா வருது. இப்போ தெரிதாடா? டேய் எதுவும் வரலன்றா. கொஞ்சம் திருப்புறான் பாரு. இப்போ டேய் ஜங்ஷன் செக் பண்றா. அதான்டா பண்ணிட்டு இருக்கேன். தெரிதாடா? சட்டி சோறு கொட்டிக்கு தான்டா லாய்கினி. டேய் என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. அங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா. ஜங்ஷன் பாக்ஸ பாரு. இப்போ போய் பார், நல்லா தெரியும். டேய் குண்டா வந்துருச்சுடா. சரி சரி. இப்போ கீரை தெரிதா இல்லையாடா? என்ன சவுண்டே காணோம்? ஆஹா, இதுக்குத்தானா மச்சான்? சூப்பர். நீ என்ன கீழே வந்த? மச்சான் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவான். கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க. சீரியல் போயிட போகுது. சரிப்பா. உனக்கு அடிச்சுடா யோகம். சாரி. என்னடியாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அது இல்லைங்க, நான் வரது தெரியாம அதான் பயந்துட்டாங்க. ஆஹா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் தம்பி. என்னடா ஆச்சு? ஷாக் அடிச்சா என்ன? டேய் வாய மூடுறா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா தம்பி? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்டி. டேய் முடிச்சிட்டல? இல்ல முடிச்சிட்டான். இந்த பாப்பா ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களோடது. ஏதாச்சும்னா தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துறேன். இந்த தம்பிட்டே ஃபோன் இருக்குக்கா? வாய மூடுறா. வரேன்க்கா. சரிப்பா. போதுமா? சாம்பார் போதும். வணக்கம் ஐயா. சாப்பிடுமா. என்னடா படிக்கிற? ரெண்டாவது. நல்லா படிக்கணும். கஸ்தூரி, மத்தியானம் இங்க தான் சாப்பிடுவாங்க. பசங்க அனுப்பிச்சு கறிகறி எடுத்து வர சொல்லு. சரிங்க. சேகரு, அண்ணா என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்றாங்க. அண்ணா உங்க காலில் கூட விழுவுறேண்ணா. அண்ணா விட்டுடுங்கண்ணா. பயமுறுத்துறன்னு நினைக்காத. ஆமா, இன்னைக்கு தானே கோர்ட்ல சாட்சி ஏத்துறாங்க? ஆமாண்ணா. மொத்தம் 19 சாட்சிடா. 18 பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா 1 பத்தி தான்டா கவலை. அந்த 1 நீதான்டா. சத்தியமா நான் சொல்ல மாட்டேனே. கோர்ட்ல நீ மண்டையை மேலையும் கீழே ஆட்டினு வச்சுக்கோ, 15 நாள் ரிமாண்ட்ல கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அது அவமானம். அதே மண்டையை நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டினு வச்சுக்கேன், அண்ணனை சிரிச்ச மாதிரியே பாப்படா சேகரு. அண்ணா நீங்க தான் செஞ்சு நான் சொல்ல மாட்டேனே. அண்ணா சத்தியமா நம்புங்கண்ணே. இவனை கோர்ட்டு கூட்டு போய் கூட்டு வாங்கடா. டேய் சேகரு, உன் பொண்டாட்டியும் புள்ளியும் இங்கே தான் இருக்காங்க, மறந்துடாத. போங்கடா. மரகதான், ஏய் மரகதான், எங்க இருக்கிற? வந்துட்டீங்களா?
உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. பஞ்சாயத்தில் நடந்த எவன் போய் சொன்னான்னு தெரியல. ரைஸ் மில்ல வச்சு சரவண மருதுவை அடின்னு அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன்லாம் ஒரு ஆளு. சல்லி பசங்களை கூட வச்சுக்கிட்டு 4 பேர் முன்னாடி உங்களை மரியாதை இல்லாம பேசினா அவன் என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பான்? அதுக்கு இல்லடி, நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என் மச்சா மாதிரியே முணுக்குன்னா மூக்கு மேலே கோவம் வந்துடுது. என்ன செய்யறவனு தெரியாமையே செஞ்சுப்படுறான். மரதம் சரவணனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த சொத்து பத்தெல்லாம் எங்கள் அக்கா தானே எனக்கு கொடுத்துச்சு. என் மச்சான் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி சரவணனை வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதையே நீங்க பண்ணுங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். என்னண்ணே ஒரே ஃபீலிங்கா வரீங்க? நைட்டு பூரா தூங்கலடா. ஏண்ணே? ராத்திரி விடியறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குடா. பத்தாக்குறைக்கு கனவு. என்ன கனவு? டே சதீஷ், இந்த இதயத்தை திருடாத படத்துல அரப்பாவடை கட்டிக்கிட்டு செக்கச்சேவேர்னு ஒரு பிள்ளை ஆடிட்டு பாடிட்டு தெரியும்ல, அந்த பிள்ளை இப்ப கனவுல வருதுடா. பாத்தியா? அப்ப உனக்கு சிகப்பு தான் பிரச்சனை. சும்மாரா குண்டலா. வர வர பொண்ணுங்களை கனவுல கூட கட்டி பிடிக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா, நான் முடிவு பண்ணிட்டேன், சொல்றத கேளு. உயரத்தில் உன் உதடு அவள் நெத்தியை தொடும். தொடணும்டா சதீஷ், தொடணும். இது அன்னை வாழ்க்கையில நடக்கணும். பள்ளி மல்லா குழந்தை வெள்ளையா தெரியுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெள்ளையா. ஐயப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு குதூகலமா இருக்குடா. இருக்கும் இருக்கும். ரிதில் சோப்பு விளம்பரத்துல அருவில குளிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடே, அது ரொம்ப பழைய விளம்பரமாச்சே. அண்ணே இப்பெல்லாம் ஃபால்ஸும் புதுசு, நடிக்கிற பொண்ணும் புதுசு. அப்படி ஒரு அண்ணியை தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற எங்களை இந்த ஊரே உன் மண்டை கழுவி நாங்க குடிக்கிறோம்னு சொல்லும் போது அதுதானே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சதீஷே விட்ரா, ஊர் அப்படித்தான் பேசும். நல்லவங்களை எல்லாம் கடவுள் இப்படித்தான் சோதிப்பாருன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருல. அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. பேசாம அண்ணே, உன்னை மாலையும் கருத்தும் பார்க்காம என் கட்டை வேகாது. இது சத்தியம். என்ன நில்லுங்கடி. எதுக்குடி இப்படி? முன்னாடி தானே வந்துட்டு இருந்த, இவதான் போட்டி மாதிரி முன்னாடி போனா, அதாண்டி நானும் முந்தி வந்துட்டேன். இந்த பார்ட்டி தானோ பந்தயம்னா பந்தயம் தான். அந்த பிள்ளையார் கோயில் தான் மார்க். தோத்தவங்க சர்பத் வாங்கி தரணும். ஐயோ வேணாண்டி. வா வா, பந்தயம்னா பந்தயம் தான். என்னன்னு பாரு. இதுக்குதான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? ஆட்டோவை கூப்பிடுங்க. ஆட்டோ நிறுத்து நிறுத்து. ஆமா சார், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். இல்ல சார், இப்ப பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். என் பேரு ஜீவா சார். நன்றிலாம் இதுக்கு. ஜெயஸ்ரீ கேபிள் விஷன். நீங்க போத்தீஸ் கிட்ட வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் எந்த வேணா. கிட்ட வாமா. வாமா. அப்படியே திரும்பி பார்க்காம சொல்லு. அந்த வயலட் கலர் ஹாஃப் சாரியில கொஞ்சம் அழகா கூட இருக்காளே, காதுல ஜிமிக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம சொல்லு. அந்த புள்ள பேர் என்ன? அவ பேரா கே தனலட்சுமி. அவங்க அப்பா பேரு தனலட்சுமி மட்டும் போதும். தேங்க்ஸ். வாமா. அட வாமா. முழுசா கேட்டு போ. பாக்குறதுக்கு எப்பயுமே அழகா இருக்காளே,
அது எப்படின்னு நான் கேட்டதான் கேட்டேன்னு சொல்லு. என்னவா? பேரை கேட்டான் சொன்னேன். ஏண்டி உன் பேர்லாம் சொல்ற? கேட்டது என் பேர இல்ல, உன் பேர. நீ எப்பவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அது எப்படின்னு கேட்டான்.